200 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு சொத்தை வந்து 2 கோடி ரூபாய்க்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள இடத்தை 2 கோடி ரூபாய்க்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. யார் பண்ணியிருக்காங்கன்னா அமைச்சர் ரமேஷினுடைய உறவினர் அப்படிங்கிற ஒரு செய்தியை பரவலா போறாங்க. அப்படிப்பட்ட உறவினர் எனக்கு அங்க இருக்கிறாங்கன்றது எனக்கே இன்னைக்கு தான் தெரியும். திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் எல்லாருமே இந்த கேஸை வந்து கையில் எடுத்து ஒரு பெரிய அளவுல வந்து ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு, ஊழல் நடந்திருக்கு. பாத்தீங்களா, இவங்கள புனித ஆட்சி போய் ஆட்சி அப்படிங்கிறத பண்ணிட்டு இருக்காங்க. பேசிக்கா பொறுத்த வரைக்கும் ரமேஷை பொறுத்தவரை கடவுள் நம்பிக்கை உள்ள ஒரு நபர். கடவுள் நம்பிக்கை உள்ள ஒரு நபர் எப்படி கடவுளின் சொத்தை இது பண்றதுக்கு ஒத்துக்குருவாரு? லஞ்சம் வாங்கியிருக்காங்கன்னு யாராவது உங்கள்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா கால் பண்ணுங்க. கால் பண்ணால் உடனே வந்து உங்களுக்கு ஆக்ஷன் எடுக்கணும்னு. இப்போ லஞ்சம் வாங்கி பழகிய ஆட்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து என்ன செய்யறதுன்னு தெரியல. உடனே என்ன பண்ணலாம், ஏதாவது இந்த அரசாங்கத்து மேலே ஒரு முத்திரையை கொண்டு வரணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அதுக்கு 100 கோடினா பெருசாக இருக்கும்ல. டிபிஎஸ் ஆஃபீஸர் அருண் அவர்கள் இடமாற்றம் மொத்த ஸ்டேட்டே அதை வந்து ரொம்ப செலிப்ரேட் பண்ணுறாங்க. போன ஆட்சியில் வந்து அவர் ரொம்ப நெருக்கமாக இருந்தார் ஆட்சியாளருக்கு. ஆட்சியாளர் சொல்வதை கேட்டு உடனே செய்து முடிக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஆட்சியோடு மிக நெருக்கமானது. அவரை தூக்கி லஞ்ச ஒழிப்புத்துறையுடைய தலைவராக போட்டிங்கன்னா எப்படி முன்னாள் அமைச்சர்கள் வந்து லஞ்சம் வாங்கியிருக்கு நேர்மை நடக்கும்? கூடிய காலங்களில் அதிகமான தாக்குதல் தாவேகாவுக்கு இருக்கும். பெரிய அளவில் அவங்க தயாராக தான் இருக்கிறாங்க. அரசாங்கத்தை எப்படியாவது பண்ணுங்க. ஏன்னா இது வரைக்கும் பணத்தில் ஊழலில் தெளிச்ச விருச்சாளிகள்லாம் இன்னைக்கு வந்து வேலை இல்லை, சம்பாதிக்க முடியல, கான்ட்ராக்ட் வாங்க முடியல. சிறு சிறு கட்சிகள் வந்து இதை வச்சு ஜாதியை வைத்து மதத்தை வச்சு அரசியல் பண்ண கட்சிகளுக்கு வேலை இல்லை. இப்படிங்கும் போது ஒட்டுமொத்தமாக எல்லாருடைய கோபமும் திரும்பி இருக்கு. வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பார்த்தீங்கன்னா அரசியல் விமர்சகர் சுபைர் அவர்கள்ட்ட இருக்காரு. தமிழக அரசியல் பற்றி பல்வேறு விஷயங்கள் பேச போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் வேண்டும். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. கண்டிப்பாக சார். இப்போ தமிழக அரசியல் பார்த்துட்டே இருக்கோம், ஒவ்வொரு விஷயமா பார்த்துட்டு இருக்கோம். அண்ணாமலையோட என்ட்ரி, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் பார்க்கும்போது தாவேக அரசு சுத்தமான அரசுன்னு தான் பார்த்துட்டு இருக்கோம். யாருமே லஞ்சம் வாங்குறது இல்லை, கட்டிங் வாங்குறதோ கமிஷன் வாங்குறதோ எதுவுமே இல்லைன்ற மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும்போது இப்போ தாவேக அமைச்சர் ஒருத்தர் மேலே ஒரு புகார் ஒன்று வந்திருக்கு. இப்போ அமைச்சர்கள்லேயே இவர் தான்ப்பா நல்லா பண்ணுறாருன்னு நியமன ஒருத்தர் அமைச்சர் ரமேஷ் அவர்கள், அவர் மேலே 100 crores ஒரு புகார் வந்திருக்கு. இதை பற்றியான ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் என்ன சார், ஃபுல் டீட்டெயில்? இல்லை, அமைச்சர் வந்து ரமேஷ் வந்து ஒரு எளிய பின்புலத்திலிருந்து வந்திருக்கிறாரு. ஒரு முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சராக இருக்காரு. மிக முக்கியமான இந்து சமய அறநிலைத்துறை, அது வந்து ஒரு சர்வீஸ் ஓரியன்ட். பேசிக்காக அவரும் ஒரு கடவுள் நம்பிக்கை உள்ளவர், அதனால் அந்த துறையை பார்க்குறாரு. இப்போ அந்த துறையிலிருந்து தான் ஒரு பெரிய பூதகரமாக ஒரு செய்தி கிளம்பியிருக்கு. பழனியில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தை வந்து 100 கோடி ரூபா ஸ்கேம் நடந்திருக்கு, 3 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு. அதாவது கோயில் இடத்தை அவங்க முதல்ல பரப்புனது தான். இதை சொல்லிடுறேன், செய்தியாக சொல்லிடுறேன், அதுக்கு பிறகு நடந்துருக்குன்னு சொல்கிறேன். 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள இடத்தை 2 கோடி ரூபாய்க்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாரு. யார் பண்ணியிருக்கான்னா அமைச்சர் ரமேஷினுடைய உறவினர் அப்படிங்கிற ஒரு செய்தியை பரவலாக போடுறாங்க. அதுக்கு விளக்கமாக வந்து ரமேஷே விளக்கம் கொடுத்துருக்காரு. ஆக்சுவலி நம்மளும் அதை பற்றி விசாரிக்கிறப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பழனியில் இருக்கக்கூடிய பழனி மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய தண்டாயுதபாணி ட்ரஸ்ட்னு ஒன்று இருக்குது. அந்த ட்ரஸ்ட்டுக்கு 1 ஏக்கர் 70 சென்ட் இடம், அந்த இடம் ஒன்று இருந்திருக்கு. அந்த இடம் என்ன மாதிரியான இடம்னா இனாம் இடம். அதாவது இனாம் இடம்னா ஒரு கட்டத்தில் அரசாங்கம் கொடுத்துருப்பாங்க, ஒரு 100 வருஷம் 150 வருஷம் கூட அவங்க பார்த்தீங்கன்னா அதை வந்து பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க. அது இனாம் இடம்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் அந்த 1 ஏக்கர் 70 சென்ட். அது வந்து முக்கியமான மையப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இடம், மலை அடிவாரத்தில் கீழே இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்தை வந்து ஒரு குறிப்பிட்ட ஆட்கள், அந்த ட்ரஸ்டோடைய நிர்வாகிகள்ன்றாங்க, சில தனியார்ன்றாங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து அதை வந்து விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. விற்கிறதுக்கு எப்போ 2025 முயற்சி பண்ணுறாங்க. முயற்சி பண்ணி அதை வந்து பல காரணங்களால் அது தரப்பட்டு இருக்காங்க. அறநிலையத்துறை சார்பில் இந்த இடத்த ரிஜிஸ்டர் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட்டும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கொடுத்துருக்காங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதுக்கு பிறகு ஆட்சி மாறினதுக்கு பிறகு அதை எடுத்துக்கிட்டு கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. கோர்ட்டுக்கு போயிட்டு அந்த இடம் வந்து இனாம் இடம், எங்களுக்கு டாக்குமெண்ட்லாம் இருக்குது, விற்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்குதுன்னு கோர்ட்டில் ஒரு ஆர்டர் கேட்குறாங்க. கோர்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுங்கன்னு ஆர்டர் கொடுக்கல. எப்போ இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு கோர்ட்டுக்கு போய் ஒரு ஆர்டர் வாங்குறாங்க. அந்த ஆர்டர் என்னன்னா டு பி கன்சிடர் அப்படின்னு கோர்ட்டு கொடுக்குறாங்க. இதில் சிக்கல் இல்லைன்னா, பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க. இந்த ஆர்டரை வாங்கி என்ன பண்ணிக்கிறாங்க வச்சுக்கிட்டு, பள்ளியில் ஒரு ரிஜிஸ்டர் இருப்பார்ல, அவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுது. அப்போ அந்த இடம் வேக்கண்டாக இருக்கு. வேக்கண்டாக இருந்தோடனே என்ன பண்ணுறாருன்னா, கொடைக்கானல் ரிஜிஸ்டர் ஒருத்தர் இருக்கிறார், அவரை வந்து லீவ் போஸ்டிங் பார்க்க வர்றாரு. லீவ் போஸ்டிங் பார்க்க வர்ற அந்த கேப்பில் கோர்ட் ஆர்டரை காமிச்சு ரிஜிஸ்டர் பண்ணிடுறாங்க. யார் ஆல்ரெடி 2 வருஷமாக இந்த இடத்த ஆட்டைய போகிறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருந்த குரூப்பு ஒரு கோர்ட் ஆர்டர் வாங்கி வச்சு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப
டக்குன்னு ரிஜிஸ்டர் என்ன பண்ணுறாருன்னா ரிஜிஸ்டர் பண்ணிடுறாரு. கோர்ட் ஆர்டர் காமிச்சு ரிஜிஸ்டர் பண்ணார். இவர் இந்த ப்ராப்பர்ட்டியோடைய பிஹைண்ட் த கேசஸ்லாம் அவருக்கு தெரியல. இந்த ஏற்கனவே இந்திய அறநிலையத்துறை சார்பில் இதை ரிஜிஸ்டர் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஒரு நோட்டீஸ் இருக்குது, எங்கள் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயுமே இந்த ப்ராப்பர்ட்டியை ரிஜிஸ்டர் பண்ணக்கூடாதுன்னு ஒரு நோட்டீஸ் இருக்குது. அதில் இது எல்லாத்தையும் அவங்க வந்து வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப இந்த டிரான்ஸ்ஃபர் நடந்து ஒருத்தர் லீவ் போஸ்டிங் வந்தோடனே அவர் இந்த கேஸை டக்குன்னு விசாரிக்காமல் என்ன பண்ணாருன்னு ரிஜிஸ்டர் பண்ணிடுறாரு. ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு தெரிஞ்ச பிறகு இந்து அறநிலையத்துறை சார்பாக இந்த ரிஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணுங்கன்னு டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு ஒரு லெட்டர் அனுப்புகிறாங்க. கோர்ட்டுக்கும் இந்த பிரச்சனையை வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணுங்கள், இதுக்கு நீங்கள் ஒரு ஆர்டர் கொடுக்கணும்னு கோர்ட்டுக்கும் இந்து அறநிலையத்துறை சார்பில் அமைச்சிருக்கிறாங்க. கோவில் நிர்வாகம் சார்பாக அவங்களும் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாம் சேர்ந்து போலீஸ் கம்ப்ளைண்ட்டாகவும் கொடுத்துருக்குறாங்க. எப்போ ரிஜிஸ்டர் ஆனதுக்கு பிறகு போலீஸ் கம்ப்ளைண்ட்டாகவும் பழனி அடிவாரம் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட்டாகவும் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ வேலை நடந்திருக்கு. இப்போ அதை கேன்சல் பண்ணுறதுக்கான வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கும் அந்த ரமேஷினுடைய உறவினர்னு சொல்கிறவருக்கும், ரமேஷுக்கு அவர் சொல்கிறார் எனக்கு பழனி எனக்கு சொந்தக்காரங்களும் யாரும் கிடையாது. அப்போ இந்த ப்ராப்பர்ட்டியினோட வேல்யூ 100 கோடின்னு சொன்னாலும் கூட அதை விசாரித்து பார்க்குறப்ப 100 கோடிலாம் வராது. அது ஆக்சுவலாக ஒரு 50 கோடி 40 கோடிக்குள்ளே தான் வரும், 1.25 ஏக்கர். அப்படிங்கிறப்ப இவங்க வந்து இந்த செய்தி வந்தவொடனே எப்படி பரப்புகிறாங்க அப்படின்னா, அமைச்சர் உறவினர் 100 கோடி ப்ராப்பர்ட்டி உடனே பெரிய ஊழல் அப்படின்னு போட்டு பரப்புகிறாங்க. நடந்தது இதுதான். அதாவது இது ஒரு ப்ரைவேட் இது ட்ரஸ்ட்டுக்குள்ள ப்ராப்பர்ட்டியை ஒரு குரூப் வந்து விற்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இந்த கேப்பில் வந்து கோர்ட் ஆர்டரை வாங்கி வச்சுக்கிட்டு பண்ணிட்டாங்க. இதுதான் நடந்தது. இதுக்கும் அந்த ரமேஷின் உறவினர்னு சொல்லக்கூடியவருக்கு யாரும் சம்மந்தம், ரமேஷின் உறவினரே இல்லை. ஆனால் இதை வந்து பரப்பிட்டே இருக்காங்க. இது சம்பவம் தெரிஞ்ச பிறகு அரசு சார்பில் வழக்கு போட்டிருக்கிறாங்க, கேன்சல் பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணியிருக்காங்க. ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்த அந்த ரிஜிஸ்டரை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நடந்திருக்கு. இது எதுவுமே தெரியாமல் 100 கோடி ஊழல் நடந்துருச்சுன்னு நிறையா பேர் இன்றைக்கி வீடியோ போட்டுட்ருக்குறாங்க. திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர்னு எல்லாருமே இந்த கேஸை வந்து கையில் எடுத்து ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு, ஊழல் நடந்திருக்கு. பார்த்தீங்களா, இவங்கள புனித ஆட்சி தூய ஆட்சி அப்படிங்கிறத பண்ணிட்டு இருக்காங்க. பேசிக்காக பொறுத்த வரைக்கும் ரமேஷை பொறுத்தவரை கடவுள் நம்பிக்கை உள்ள ஒரு நபர். ஒரு கடவுள் நம்பிக்கை உள்ள ஒரு நபர் எப்படி கடவுள் சொத்தை இது பண்ணுறதுக்கு ஒத்துக்குருவார்? அது புதுசாக இப்போ தான் வந்திருக்காரு. இப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு இவர் தேடி கண்டுபிடிச்சி உண்மையிலேயே அவர் பண்ணதா இருந்தால் போய் சேர்றதுக்கு 2 வருஷம் 3 வருஷம் ஆகும். அந்த ரூபாய் இவர் வாங்கி எங்கே வைக்க போகிறாரு? இதெல்லாம் ப்ராக்டிக்கலாகவே இந்த சாத்தியம் கிடையாது. அப்போ இந்த அரசாங்கத்தில் இப்போ ஊழலில் ஒழிக்கணுங்கிற ஒரு வேட்டையில் இறங்கி இருக்கு தாவேக அரசாங்கம். அதான் பார்க்குறோம். ஒரு முதலமைச்சர், இந்தியாவிலேயே ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஓப்பன் டிக்ளேர் பண்ணுறாரு, லஞ்சம் கொடுக்கக்கூடாது, லஞ்சம் கொடுத்தீங்கன்னா இது உங்களுடைய அரசுன்னு சொல்லுங்கள், இல்லையா கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு நம்பர் போட்டிருக்காங்க, டிவிஎஸ்சி நம்பரில். எங்கெங்கெல்லாம் லஞ்சம் யாராவது கேட்டாங்கன்னா உடனே கால் பண்ணுங்க. லஞ்சம் வாங்கியிருக்காங்கன்னு யாராவது உங்கள்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா கால் பண்ணுங்க. கால் பண்ணால் உடனே வந்து உங்களுக்கு ஆக்ஷன் எடுக்கணும்னு இருக்காங்க. இவ்வளவு வேகமாக லஞ்சத்தை வேரடி மண்ணோடு ஒழிக்கணும்னு நினச்சி பாடுபட்டு இருக்காங்க. அப்போ இது லஞ்சம் வாங்கி பழகிய ஆட்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து என்ன செய்யறதுன்னு தெரியல. உடனே என்ன பண்ணலாம், ஏதாவது இந்த அரசாங்கத்து மேலே ஒரு முத்திரையை கொண்டு வரணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அதுக்கு 100 கோடினா பெருசாக இருக்கும்ல, 100 கோடி பெரிய ஊழல், அது கோயில் நிலம் அப்படின்னா அது வந்து பெருசாக சென்சிட்டிவாக போய் சேருங்கிறதுக்காக பண்ணுறாங்க. இதுதான் நடந்தது. விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. ரெஜிஸ்டரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. சம்மந்தப்பட்ட ஆட்கள் மீது வழக்கு பதிவு பண்ணியிருக்கு. ஓகே சார், இப்போ மிக முக்கியமான கேள்வி என்னன்னா, ரமேஷ் மேலே ஏன் அடுத்தது தாக்குதல் நடக்குது? அவர் மேலே ஒரு ஐ இருந்துகிட்டே இருக்கு எல்லாருக்குமே. அவர் என்ன பண்ணுறாரு, இவரை அடிச்சிடணும் அப்படின்றத எல்லாருமே உறுதியாக. ரமேஷ் இருக்கிற அமைச்சர்களே ரமேஷ் கொஞ்சம் ஷார்ப்பாக இருப்பாப்புல. ரமேஷ் கூட ஆட்கள் பழைய நாட்கள் தெரியும், கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கக்கூடிய, எதையுமே வந்து ஓப்பன் டிரான்ஸ்பரண்டாக பேசிடுவாப்புல எல்லாத்தையும். அப்போ முக்கியமான துறையாக இருக்கக்கூடிய அந்த துறையில் ஊழலே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கோயில்களில் வந்து இந்த ஃபர்ஸ்ட் கம் விஐபி தரிசனம் அதெல்லாம் கேன்சல் பண்ணி விட்டாப்புல. ஆன்லைன் ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணி நீங்கள் யாராக இருந்தாலும் ஆன்லைனில் புக் பண்ணி போயிருங்க. பெரிய ஆள் சின்ன ஆள் ஒரு சாமானியனுக்கும் அதே தரிசனம் கிடைக்கும், விஐபிக்கு அதே தரிசனம் தான். யார் முதல்ல புக் பண்ணுறாங்களோ அவங்க தான். அதெல்லாம் ஒழுங்குபடுத்துது. இப்போ கோயிலில் வைக்கக்கூடிய பொருட்கள் தரமாக இருக்கணும், கோயிலில் வந்து எது யாருடைய தலையீடு இருக்கக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பண்ணுறப்ப சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் இருக்க கோயிலுக்கு பல லட்சம் கோடி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. நீங்கள் அதை எடுத்து முறைப்படுத்திட்டாலே இந்த துறை மட்டும் கிடையாது, தமிழ்நாடு அரசுக்கு பெரிய அளவில் வருவாய் வருது. இப்போ அதையெல்லாம் தோண்டி எடுக்க ஆரம்பிக்கிறப்ப இது வரைக்கும் அனுபவிச்சுட்டு இருக்கிற ஆட்கள், அதை வந்து குழப்பம் நடத்திட்டு இருக்க ஆட்களுக்கெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து
எரிச்சலாகுது. இப்போ கோயில் இடம்னு ஒன்று இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த இடத்துக்கு வாடகை அந்த ஒரு முக்கியமான இடத்துல இருக்கும் கோயில் இடம். அந்த இடத்துக்கு வாடகையாக ஒரிஜினல் அரசாங்கத்துக்கு வந்தால் பல லட்சங்கள் வரும் ஒரு மாதத்துக்கு. வெறும் 1000ங்களில் வாடகை வாங்கிட்டு இருப்பாங்க. கேட்டால் ஒரு பேருக்கு ஒரு வாடகை வாங்கிட்டு அதை அவங்க கட்டி உள்வாடகை விட்டுருப்பாங்க. இந்த மாதிரி இடங்களெல்லாம் தோண்டி எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ இதெல்லாம் வந்து இது வரைக்கும் அதை வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு, அதை வச்சு பிழைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஊழல் பண்ணியவர்களுக்குலாம் ஒரு பெரிய சிம்ம சொப்பனமாக இருக்குது. அப்போ இவர் ஏதாவது காலி பண்ணணும், ஏதாவது டார்கெட் பண்ணணும். அடுத்து அதான் சார் வச்சுருந்தேன். இதுக்கு முன்னாடி இந்து அமைச்சராக ஒருத்தர், இந்து சமயத்துறை அமைச்சராக சேகர்பாபு இருந்தார். அவர் பண்ண ஊழல்கள் வெளியே வந்துடுமோன்னு ஒரு பயம் இருக்கும். இல்லை, எல்லா துறைகளையும் நடந்திருக்கக்கூடிய ஊழல்களையும் இவங்க தோண்டி எடுக்கிறாங்க. முதல் வேலையே எந்தெந்த துறைகளில் யார் யார் எவ்வளோ ஊழல் பண்ணுறாங்கிற லிஸ்ட் எடுக்கிறாங்க. எத்தனை லட்சம் கோடி போயிருக்கு, எப்படிலாம் பண்ணியிருக்காங்கன்ற முதல் வேலையாக எல்லாத்தையும் தோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. வெளியில் வர இன்னும் கொஞ்ச நாள் அது பூதகரமாக பெரிய அளவில் வெடிக்க தான் போகுது. யார் யார் எவ்வளோ பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு துறையிலும் அந்த அளவுக்கு நிறையா ஊழல் நடந்திருக்கு. அதெல்லாம் தோண்டி எடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி வந்து என்ன சுதாகரிச்சுன்னா அப்படின்னா இவங்களும் ஊழல் சக்தி தான் அப்படின்னு ஒரு பிராண்ட் பண்ணுறதுக்கான வேலையை பண்ணுறாங்க சார். அடுத்தபடியாக இன்னொரு ரூமரும் நாங்கள் கேள்விப்பட்டோம், டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர். அவரை பற்றின சில விஷயங்கள்லாம் கேள்விப்படுறோம். இதை ஓப்பனாக சொன்னால் நம்ம மேலே தான் பிரச்சனை வருமா தெரியல. இந்த மாதிரி அவரும் சில அமௌண்ட்டெல்லாம் வாங்க ட்ரை பண்ணுறாருன்ற மாதிரிலாம் பல்வேறு செய்திகள் பார்க்குறோம். அவர் என்ன பண்ணுறாரு? இல்லை, டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் லாஸில் போயிட்டு இருக்கு. இருக்கிற டிபார்ட்மெண்ட்லேயே நஷ்டத்தில் இயங்கிட்டு இருக்கிறது வந்து டிரான்ஸ்போர்ட்டு. ஆல்ரெடி கொடுத்துருக்கக்கூடிய 300 பஸ்ஸு இவி வெஹிக்கிள் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஊழல் குற்றச்சாட்டு வந்ததுன்னா கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கக்கூடிய தாவேக அரசும் சரி, முதலமைச்சரும் சரி கடுமையாக நடவடிக்கை எடுப்பார். உண்மையிலேயே ஒரு அமைச்சர் ஊழல் பண்ணியிருந்தாருன்னா. ஆனால் வரக்கூடிய தகவலெல்லாம் இது எல்லாமே ரூமராக தான் இருக்குது. அதிகாரப்பூர்வமான ஆதாரமான ஒரு தகவல் இல்லை. இந்த அரசாங்கத்துக்கு ஏதாவது டார்கெட் பண்ணுன்ற மாதிரி தான் பண்ணாங்க. ஒருவேளை அது நடந்திருந்ததுன்னா கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்க. சார், இப்போ உங்ககிட்ட இன்னொரு கேள்வி இப்போ ஞாபகம் சார். ஐபிஎஸ் ஆஃபீஸர் அருண் அவர்கள் இடமாற்றம் ஒரு மொத்த ஸ்டேட்டே அதை வந்து ரொம்ப செலிப்ரேட் பண்ணுறாங்க, ட்ரெண்டிங்கில் போட்டுது. இந்த இன்ஸ்டாகிராம் ட்விட்டரில் ட்ரெண்டிங்கில் போகுது. அவரோட இடமாற்றம் எப்படி ஒரு 50 நாள் போன ஆட்சியில் வந்து அவர் ரொம்ப நெருக்கமாக இருந்தார் ஆட்சியாளருக்கு. ஆட்சியாளர் சொல்வதை கேட்டு உடனே செய்து முடிக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஆட்சியோடு மிக நெருக்கமான இருக்கார். அவரை தூக்கி லஞ்ச ஒழிப்புத்துறையுடைய தலைவராக போட்டிங்கன்னா எப்படி முன்னாள் அமைச்சர்கள் வந்து லஞ்சம் வாங்கியிருக்கு நேர்மையாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. அதை இவர் போட்டதில் வந்து எல்லாருக்குமே ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருந்தது. எப்படி ஒரு சரியாக பண்ணுவார்னு தெரியல. செந்தில் பாலாஜி ஏவாவேலு கேஸில் கொஞ்சம் ஒரு சப்போர்ட்டாக இருந்ததாக கூட ஒரு தகவல் பரப்புகிறாங்க. இப்போ அதெல்லாம் வந்து தெரிஞ்சதுக்கு பிறகு தான் இவரை மாற்றிருக்கிறாங்க. போன ஆட்சியில் நெருக்கமாக இருந்த ஒரு காரணம், அவர் மேலே ஒரு சந்தேக பார்வை இருக்குங்கிறதுனால இப்போ அவர் மாற்றிருக்காங்க. சார், ஃபஸ்ட்டு அவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அருண் ஐபிஎஸ் மேலே ஆதரவு கம்ப்ளைண்ட் அவர் அப்படி இருந்தால் ஆட்சி வந்தோன்னே எப்படி அவர் இந்த இடத்துக்கு வந்தார் அருண் ஐபிஎஸ்? இல்லை, அது அரசு அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் சில முள்ளை முன்னால் எடுக்கணும்ன்றாங்கல்ல, அவருக்கு தான் யார் யார் என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். அதுக்காக கூட அவங்கள பயன்படுத்திருக்கலாம். ஓகே சார், இவ்வளோ நாள் ஆச்சு, ஒரு 60 நாள் மேற்கல் ஆயிடுச்சு தாவேக அரசு. நீங்கள் பல்வேறு அரசாங்கத்தை பார்த்துருப்பீங்க. இந்திய அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம், கேரளா, கர்நாடகா, பல அரசாங்கம் பார்த்துருப்பேன். தாவேக அரசு எப்படி இருக்குது? 60 நாட்கள் ஆச்சு. 60 நாளில் ஒரு பெரிய முயற்சி செய்கிறாங்க. நம்ம அதை முதல்ல வரவேற்கணும், பாராட்டணும். ஊழல் இல்லாத டிரான்ஸ்பிளண்டான மக்கள் எளிதில் அணுகக்கூடிய ஒரு அரசாங்கமாக இருக்கணும். இப்போ அமைச்சரை மீட் பண்ணுறதா தான் நீங்கள் முந்திலாம் போய் பார்க்குறதா, ஒரு அமைச்சரை பார்க்கறதுக்கு ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கும், போய் நிற்கணும், அதெல்லாம் கிடையாது. அன்றைக்கி அமைச்சருக்கு ஒரு மெசேஜ் போட்டால் போதும், நம்ம ஒரு சம்மந்தப்பட்ட துறைக்கு ஒரு மெயில் போட்டால் போதும், ஒரு ஃபோன் பண்ணால் போதுங்கிற மாதிரி டிரான்ஸ்பிளண்ட்டாக வேகமாக ஸ்பீடாக இந்த அரசாங்கம் இருக்குன்னு நினைக்கிறாங்க. தவறுகள் என்னென்னா, இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய சில அமைச்சர்கள், சில சட்டமன்ற உறுப்பினர்கள் அதை எக்ஸ்போஸ் பண்ணுறன்ற பேரில் தப்பாக ஏதாவது செஞ்சுறாங்க. அது என்னன்னா அது ட்ரோலாக மாறுது. இப்போ என்னன்னா, ஒரு இடத்துக்கு போய் இன்ஸ்பெக்ஷன் போய் காசு கேட்கல, நல்லா நடக்குன்னு தான் பார்க்க போறாரு. அந்த வீடியோ எடுக்கிறது தொலைது. அப்போ அவங்க நோக்கம் சரியான நோக்கம், செய்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தப்பாக போகுது. அப்போ லஞ்சம் இல்லாத, ஊழல் இல்லாத, டிரான்ஸ்பரண்டான, அக்சசபிளான ஒரு கவர்மெண்ட்டாக பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, அதுக்கு அது வந்து ஒரு புறையோடி போய் கிடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை கையில் வைக்கிறப்ப பெரிய பூதகரமாக பல பிரச்சனைகள் வரும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே இன்னைக்கு எதிராக நிற்கிது தாவேக. ஆமாம். அப்படிங்கும் போது அதை இத்தனையும் சமாளிக்கணும். எப்படி சமாளிக்க போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க, எல்லாம் புதிய ஆட்கள் அப்படிங்கிறது தெரியல. வரக்கூடிய காலங்களில் அதிகமான தாக்குதல் தாவேகாவுக்கு இருக்கும். அவங்க பெரிய அளவில் அவங்க தயாராக தான் இருக்கிறாங்க. அரசாங்கத்தை எப்படியாவது பண்ணி, ஏன்னா இது வரைக்கும் பணத்தில் ஊழலில் திளைச்ச பெருச்சாளிகள்லாம் இன்னைக்கு வந்து வேலை இல்லை, சம்பாதிக்க முடியல, கான்ட்ராக்ட் வாங்க முடியல. சிறு சிறு கட்சிகள் வந்து
இதை வச்சு ஜாதியை வைத்து மதத்தை வச்சு அரசியல் பண்ண கட்சிகளுக்கு வேலை இல்லை. இப்படிங்கும் போது ஒட்டுமொத்தமாக எல்லாருடைய கோபமும் திரும்பி இருக்கு. இது எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இவங்களுடைய முயற்சி நல்ல முயற்சி. ஒரு நல்ல கவர்மெண்ட் கொண்டு வரணும், ஒரு டிரான்ஸ்பரண்டான கவர்மெண்ட்டாக இருக்கணுங்கிற முயற்சி எடுக்கிறாங்க. ஓகே, அது எவ்வளோ இந்த விஷயத்தில் ஸ்டெவனாக இருக்கிறாங்க, எவ்வளோ நாளைக்கு போக போகுது, இதில் எது மாற்றம் இருக்காங்கிறது தெரியல. அப்புறம் மத்திய அரசோடு சில விஷயங்களில் சமரசம் செய்கிறாங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. உதாரணத்துக்கு எடுத்தோன்னா கூட்டணி கட்சிகளே, அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய கட்சியிலே காங்கிரஸாக இருக்கட்டும், விசிகாவுகளே இந்த விஷயங்களையும் வந்து சுட்டி காட்டுறாங்க. அதில் வந்து சமரசம் ஆயிடக்கூடாது. அப்படி ஒரு நேம் தாவேகாவுக்கு விழுந்துச்சுன்னா அது கரும்புள்ளி ஆயிரும். அதை வந்து மாற்றவே முடியாது. ஏன்னா வந்து ஊழல் கூட மாற்றி மாற்றி கூட வரும் ஊழல் குற்றச்சாட்டுகள். மாநில உரிமைகளை விட்டு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தாவேகா பேர் அடிபட்டுச்சுன்னா அது வந்து பின்னாடி பெரிய பக்க விளைவுகளை ஏற்படுத்திடும். உதாரணத்துக்கு என்னன்னா, இப்போ பல்கலைக்கழகத்துக்கான துணைவேந்தரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு குழு முதல்ல ஆட்சி காலத்தில் அந்த குழுவில் வந்து முதலமைச்சர், கவர்னர், அப்புறம் 2 நிர்வாகிகள் இருப்பாங்க. இவங்க தான் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, யூசிஜியிலேருந்து 2 பேரை கொண்டு வந்து போடுறாங்க. அவங்களும் துணைவேந்தரை தேடுதல் குழுவில் நாங்களும் இருப்போம். தமிழ்நாட்டு பல்கலைக்கழகத்தில் தமிழ்நாட்டு அரசாங்கத்தால் நடத்தப்படக்கூடிய, தமிழுடைய வரிப்பணத்தில் நடத்தக்கூடிய ஒரு கல்லூரியில் ஒரு துணைவேந்தரை போடுறதுக்கு நீங்கள் எதுக்கு, அதுக்கு இவங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்குது. இது ஒரு நேரடியாக பாஜக தலையிடுறது மாதிரி, மாநில அரசினுடைய மாநில உரிமைகளில் தலையிடுற மாதிரியான விஷயம். இதை செய்யக்கூடாது அப்படின்னு பல கோரிக்கை வைக்கிறாங்க. அதே மாதிரி இருமொழி கொள்கை, இந்த மாதிரியான விஷயங்களை காம்ப்ரமைஸ் ஆயிடக்கூடாது. இன்றைக்கி வந்து நேற்று கூட மாணிக் தாகூர் இது சம்பந்தம் அறிக்கை கொடுத்துருக்காரு. நாங்கள் கூட்டணியில் இருந்தாலும் கூட இந்த விஷயங்களுக்கு தாவேக அரசாங்கம் வந்து எந்த காலத்துலேயும் சமரசம் ஆயிடக்கூடாது. அப்போ பாஜக கூட அலுவல் ரீதியாக இணக்கமாக இருக்கிறது வேற, உரிமைகள் ரீதியில் நம்ம போர்க்குணத்தோடு இருக்கணும். பாஜகவோட நம்ம ஃபண்டு வாங்குறோம், ஒன்றிய அரசு சார்ந்து தான் ஒரு மாநில அரசு, ஒரு மாநில அரசு தனிச்சு செயல்பட முடியாது. அப்போ நம்ம வந்து உறவு ரீதியாக அரசாங்க ரீதியான உறவாக இருக்கலாம், கட்சி ரீதியான உறவை மாறிடக்கூடாது, உரிமைகள் என்னைக்கு விட்டு கொடுத்துடக்கூடாது. இந்த விஷயங்களெல்லாம் அந்த தாவேக அரசு ஒன்றும் கூடுதல் கவனம் செலுத்தணும். ஏன்னா பாஜகவோடு செய்யக்கூடிய சமரசத்துங்கிறது அரசியல் எதிர்காலத்துக்கே அவங்களுக்கு பெரிய கேள்விக்குரியாது. ஏன்னா போன எடப்பாடி கவர்மெண்ட்ல மாநில உரிமைகளை ஒன்னொன்னா விட்டு கொடுத்தாருங்கிறதுனால இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி எந்திரிக்க முடியல. உதாரணமே எடப்பாடி தான். அன்னைக்கு நீட்டு எல்லா திட்டங்களும் கையெழுத்து போட்டார். அன்னைக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய ஆர்டிகல் 370 இருக்கட்டும், சிஏஏவா இருக்கட்டும், வேளாண் சட்டமாக இருக்கட்டும், ஒரே நாடு, எல்லாத்தையும் கண்ணை மூடிட்டு ஆதரிச்சார் எடப்பாடி. தமிழ்நாட்டு மக்கள் இன்னைக்கு எங்கே வச்சிருக்காங்க எடப்பாடியை, அந்த கட்சி எங்கே வச்சிருக்காங்க. அப்போ மாநில உரிமைகள் பாஜக போன்ற விஷயத்தில் ரொம்ப கராராக கண்டிப்பாக சமரசம் இல்லாமல் தாவேக அரசாங்கம் இருக்கணும். அதில் மிஸ் ஆச்சுன்னா ஒட்டுமொத்த நம்பகத்தன்மையே போயிடும். கண்டிப்பாக சார். இன்னைக்கு இவ்வளோ வாக்கு சதவீதம் 35% வாக்கு வாங்கியிருக்காங்கன்னா அது ஒரே காரணம் தமிழக முதல்வர் சி. ஜோசப் விஜய் தான். அவரோட ஆக்டிவிட்டீஸ் எப்படி பார்க்குறீங்க? ஒரு 60 நாட்கள் ஆச்சு, மிகப்பெரிய எதிர்பார்ப்பு மக்கள். அவர் இப்போ அப்சர்வேஷனில் இருக்கிறாருங்க. இப்போ ஃபுல்லாகவே வந்து வாட்ச் பண்ணுறார் பூராமே. யார் எல்லாருமே புதிய ஆட்கள். இப்போ ஒவ்வொரு அமைச்சருடைய செயல்பாடுகளே வித்தியாசமாக இருக்கின்றாங்க. சீனியர் ரிப்போர்ட்டர்ஸ், அங்கே இருக்க செக்ரட்டரியேட் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு அமைச்சர்களுமே ஃபைல் எடுத்துகிட்டு அந்த டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி ரூமுக்கு போயிடறாங்களாம். முந்தைய அமைச்சர் ரூமில் உட்காந்துட்டு பெல் அடிச்சா அவங்க செக்ரட்டரி வருவாங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர் வருவாங்க, இவங்க ரூமுக்கு போயிடறாங்களாம். போயிட்டு அந்த டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஃபுல் டீட்டெயில்ஸ் ஸ்டடி பண்ணுறாங்க. இதில் என்னென்ன நடக்குது, ஒரு இன்கம் என்ன, ஸ்ட்ராட்டஜி எவ்வளவு, இதில் என்ன பிரச்சனை இருக்குது, எவ்வளோ ஊழல் இருக்குது, எவ்வளோ லீக்கேஜ் இருக்குது, இதை என்ன பண்ணலாங்கிறத உட்காந்து ஃபுல்லாக ஸ்டடி பண்ணுறாங்க. அப்போ அதுவும் கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ முதலமைச்சரே காலைல 9:30 மணிக்கு ஷார்ப்பாக வந்துடுறாரு, 6 மணி வரைக்கும் ஆஃபீஸில் இருக்கிறாரு. ஆஃபீஸ் ஃபைலே தேங்கிறது இல்லைங்கிறாங்க. அதான் பெரிய ஆச்சரியமாக இருக்கு. ஒரு நாளைக்கு வந்து ஃபைலே சிஎம் டேபிளில் ஃபைல் தேங்கலைங்கிறாங்க. அவ்வளோ ஃபைலையும் படித்து பார்த்து கடற்கடன்னு போட்டுறாரு கையில் டேபிள். அப்போ வந்து அப்சர்வேஷனில் இருக்காங்க. அது வந்து எப்படி கொண்டு போகணுங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வையோட ஸ்லோ பை ஸ்லோவாக போவோம் அப்படிங்கிறதுனால தான் எந்த ஸ்கீமுமே கொண்டு வரல. இப்போ அவங்க ஆட்சிக்கு வந்து 50 நாள் தராரப்படாமல் எதுவுமே செய்யலை. ஸ்டடியில் இருக்கிறாங்க, அப்படியே ஸ்டடி பண்ணுறாங்க. என்ன பண்ணுவோம், ஏது பண்ணுவோம், என்ன சிக்கல் இருக்குது அப்படிங்கிறத பண்ணுவாங்க. அது ஏதோ நல்ல விஷயத்தை அவங்களுக்கு தயார் பண்ணுறாங்கன்னு தான் நினைக்கிறேன். அதை வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன பண்ண போகிறாங்க.